ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிலிண்டர் புக் செய்வதில் மே 1ஆம் தேதி முதல் புதிய நடைமுறைகள் அமலுக்கு வருதுங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மே 1ஆம் தேதி முதல் சிலிண்டர் புக் செய்வதில் நிறையா மாற்றத்தை கொண்டு வராங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சிலிண்டரை பார்த்தா புக் செய்கிறீங்க பாருங்கள், அதுக்கான கால இடைவெளி வெளியிட்டிருக்காங்க. சிலிண்டர்களை பதுக்குவதை தடுக்கும் வகையில் அடுத்தடுத்த சிலிண்டர்களை முன்பதிவு செய்வதற்கான கால இடைவெளி அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் நகரப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா 21 நாட்கள் ஒரு சிலிண்டரை புக் பண்ணிவிட்டு இன்னொரு சிலிண்டரை புக் பண்ணுறதுக்கு 21 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் அப்படின்ற ரூல் இருந்துச்சு. பட் இப்போ அதை 25 நாட்களாக மாற்றிருக்காங்க. இது இன்னும் பார்த்தா அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துச்சு. பட் அதுக்கு மத்திய அரசு அந்த மாதிரி நாங்கள் எந்த கால நீட்டிப்பும் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கிராமப்புறங்களில் நீங்கள் ஒரு சிலிண்டரை புக் பண்ணுறதுக்கு 45 நாட்கள் வரை கால நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சிலிண்டர் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு 45 நாட்கள் வரையும் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொதல் அப்டேட் இதுதாங்க. இந்த இடைவெளிக்கு அப்புறம் தான் உங்களால் புக்கிங் பண்ண முடியும். ரெண்டாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிலிண்டர் புக் பண்ணி சிலிண்டர் வாங்குவதற்கு ஓடிபி இருக்கு பாருங்க, டிஏசி, அதாவது டெலிவரி ஆதென்டிகேஷன் கோட் அப்படின்ற ஒரு ரகசிய கோட். அதை சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த டோல் ஃப்ரீ நம்பர், அதை நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக இந்த டிஏசி நம்பர் மாரி வந்துருங்க. இப்போ இந்த டிஏசி நம்பர் வருவதற்கே ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்குது. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் டிஏசி நம்பர் வருதுங்க. அதனால் ஸோ கால் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எஸ்எம்எஸில் சேரும். இதுக்கு முன்னெல்லாம் நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, ஆன்லைன் மூலமாகலாம் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிலிண்டர் கிடச்சிடும். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஓடிபி டிஏசி நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. டெலிவரி செய்யும் நபரிடம் அந்த எண்ணெய் குறவும், அப்படி கூறினால் மட்டுமே உங்களுக்கு சிலிண்டர் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது எல்லாமே நடைமுறைக்கு வந்துருச்சுங்க. அதனால் அந்த டிஏசி நம்பர் அவசியமானது. நெக்ஸ்ட் மூணாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி இணைப்புக்கு மாறுவது கட்டாயமாக்கியிருக்காங்க. அதாவது குழாய் மூலம் சமையல் எரிவாயு பார்த்தா விநியோகிக்கப்படும் உட்கட்டமைப்பு வசதி உள்ள பகுதிகளில் வசிக்கும் கட்டாயமாக பிஎன்ஜி இணைப்புக்கு மாற வேண்டும். இவ்வாறு வசதி இருந்தும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மாறாத வீடுகளுக்கு எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது உங்கள் ஏரியாவில் பிஎன்ஜி வசதி இருக்குது அப்படின்னா அந்த பிஎன்ஜிக்கு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் மாறிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பிஎன்ஜி வசதி இருந்தும் நீங்கள் பிஎன்ஜிக்கு மாறாமல் சிலிண்டரே தான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதனால் சீக்கிரமாக பிஎன்ஜிக்கு மாற பாருங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நீங்கள் இதுக்கப்புறம் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா கேஒய்சி கட்டாயங்க. அதாவது நீங்கள் ஒரு எல்பிஜி கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எல்பிஜி கனெக்ஷன் கூட இகேஒய்சி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த சிலிண்டரை அதாவது நீங்கள் அந்த உஜ்வாலா சிலிண்டர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் ஒரு தடவை இகேஒய்சி கட்டாயமாக்கியிருக்காங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மானியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வருடாந்திர சிலிண்டர் வரம்பு, டொமஸ்டிக் கனெக்ஷன் இருக்க பாருங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு வருடத்திற்கு அதிகபட்சமாக 12 மானிய விலை சிலிண்டர் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மே 1ஆம் தேதி முதல் சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா எவ்ரி மந்த் ஆச்சு அப்படின்னா சிலிண்டர் விலை மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அந்த வகையில் இந்த மே மாதம் சிலிண்டர் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதிகரிக்கும் அல்லது கம்மியாகும், ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்க போது. அதிகபட்சமாக ஸோ சிலிண்டர் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான அப்டேட். இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட எரிவாயு இணைப்புகள் இருந்தால் அவற்றை கண்டறிந்து இணைக்க அல்லது ஒன்றை நிறுத்தி செய்ய நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரே அட்ரஸில் நிறையா சிலிண்டர் கனெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை கண்டறிஞ்சு ஸோ ஏதாச்சும் ஒன்று ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க மே 1ஆம் தேதி முதல் கேஸ் சிலிண்டரை புக் செய்வதில் உங்களுக்கு வந்திருக்க அதிரடியான மாற்றங்கள். இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கான அப்டேட் இதுதாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.